அனைவருக்கும் வணக்கம். வேட்டை கருப்பு மலையாளம் மாந்திரிக நம்ம யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, தவறாமல் லைக் பண்ணுங்க. நம்ம இன்றைக்கு பார்க்கின்ற பதிவு என்னதுன்னு கேட்டீங்கன்னா, ஆண் பெண் வசியம் மோகனம். சரிங்களா? அதாவது நான் மோகனம் பத்தி ஒரு வீடியோ போடுறேன்னு சொல்லியிருந்தேன். அது அந்த வீடியோ தான் இது. இந்த ஒரு உதாரணம் கேட்டீங்கன்னா ஆண் பெண் வசியம் நல்லா லவ் பண்றவங்களுக்கு நிறைய பொருந்தும். லவ் பண்றவங்களுக்கு கணவன் மனைவிலாம் இந்த மோகன வசி ரொம்ப சிறப்பாக வேலை செய்யும். நல்லா அப்பதான் கணவன் நல்ல ஒரு ஒற்றுமை, ஒரு அன்பளிப்பு, அதாவது அரவணை, ஒரு அன்பு, பாசம், நம்ம கணவனை விட்டு கொடுக்காம பேசக்கூடியது. என் கணவன் எனக்கு கரெக்டாக தான் இருக்கிறார் அப்படிங்கிறது. அதாவது ஒரு சிலர் கேட்பாங்க, என் மனைவி என் பேச்சை மட்டும் தான் கேட்கணும், என் குடும்பம் நல்லா வச்சு பார்த்துக்கணும்னு கேட்பாங்க. அவங்களுக்கு என்ன ஒரு பூஜை பண்ணலாம்னா மோகன வசியம் பூஜை அப்படின்னு பண்ணோம்னா நல்லா சிறப்பாக இருக்கு. இது நிறைய பேர் பிரிஞ்சும் போயிருப்பாங்க. இந்த கணவன் மனைவி பிரிஞ்சு போயிருப்பாங்க, காதலர்கள் பிரிஞ்சு போயிருப்பாங்க. அவங்கள இந்த மோகன வசிய பூஜை அப்படின்னு சொல்லி நம்ம பண்ணிக்கிட்டோம் அப்படின்னாக்கா அந்த காதல்ல கைக்கூடி காதல் திருமணத்துல அந்த வாழ்க்கை நல்லா இருக்கும். சரிங்களா? அதை இதை மோகன வசியம் அப்படின்னு கேட்டீங்கன்னா காதலிக்கிறாங்க. இப்போ திடீர்னு காதலிச்சு ஒரு 2 வருஷம் 3 வருஷம் 4 வருஷம் ஒன் சைடு லவ், இந்த ஒருத்தருக்கு பிடிச்சி ஒருத்தருக்கு பிடிக்காம போகிறது அந்த மாதிரி இருக்கும். அப்படிங்கும்போது இந்த மோகன வசியம் அப்படி பண்ணோம்னா அது அவங்க மேல ஒரு பிரியம் ஏற்படுத்தும். அவங்க இல்லைன்னா இவங்களாம் இருக்க முடியாது, தூங்க முடியாது. ஒரு ஒரு பொண்ணு ஒரு பையனுக்கு பண்ணுறா, அந்த பையன் அந்த பொண்ணுகிட்ட போய் பேசணும், பிடிக்கணும், அந்த பொண்ணையே கல்யாணம் பண்ணிக்கணும், அந்த பொண்ணு தான் நம்மளுக்கு உலகம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. இது எல்லாருமே நடைமுறையில் இருக்கக்கூடியது தான். அது பிரிஞ்சு போய்கிறவங்க நம்ம ஒரு மாந்திரிகத்தில் பண்டி குடிக்கக்கூடியது. சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா என்னோட அனுபவத்திலேயே நான் நிறைய பண்ணியிருக்கிறேன். சிம்பிளா ஒரே ஒரு இது சொல்றேன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு கணவன் மனைவி பிரிஞ்சு போயிட்டாங்க. அவங்க என்னன்னா, வேணாம் இனிமேல் நான் அவங்கள்ட்ட வாழ மாட்டேன்னு சொல்லி போய் டைவர்ஸ் போய் ஸ்டேஷனுக்கு போய் டைவர்ஸில் போட்டு கோர்ட்டில் போட்டு டைவர்ஸ் ஆகிற கண்டிஷன். ஒரு 3 வருஷமா உங்களுக்கு கேஸ் நடந்துட்டு இருக்குது. டைவர்ஸ் ஆகிறதுக்கு ஒரு 2 மாசம் இருக்கும்போது கடைசி எண்டுக்கு நம்ம கிட்ட வந்திருந்தாங்க. இந்த மாதிரி சொன்ன, சாமி இந்த மாதிரி பிரிகிற சூழ்நிலை இருக்கு எனக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அவங்க எங்கன்னு கேட்டீங்கன்னா நம்ம திருநெல்வேலி மாவட்டம் அவங்க. சரிங்களா? ஏன்னா அதுக்கு மேலே சொல்ல மாட்டோம். அந்த மாதிரி வந்திருந்தாங்க. சரி வாங்கம்மா நம்ம பார்த்து பண்ணிக்கலாம்னு சொல்லி அந்த அவரு தான் அந்த அம்மாவும் அந்த அம்மா அப்படின்னாக்கா பையனோட அம்மாவும் அந்த பையனும் வந்திருந்தாங்க. சரிங்களா? சரி வாங்கம்மா நம்ம பார்த்து பண்ணிக்கலாம், போட்டோ பேர் அனுப்புங்க, பையனும் அந்த பொண்ணு அனுப்புங்க. நம்ம என்ன பார்த்தது, நம்ம எப்பவுமே வாக்கு எடுத்து எந்த வேலையும் நம்ம செய்வோம், எடுத்தவங்க கவுத்து நம்ம செய்யறது இல்லை. அதனால போட்டோ பேர் அனுப்பிச்சா சரி பண்ணிக்கலாமா என்ன பார்த்துட்டு சொல்லுங்க அப்படின்ட்டு சொல்லிட்டு 2 நாள்ல வந்துட்டாங்க. வந்ததுக்கு அப்புறம் என்ன இதுன்னு பார்த்தா அவங்களுக்குலாம் சில பிரச்சனைகள் இருந்துச்சு. அவங்களோட அந்த பொண்ணோட இது பார்த்தா வேற மாதிரிலாம் இருந்துச்சு. வேற மாதிரினா தவறான பழக்கம் இல்லை, அந்த பொண்ணுக்கு ரிச்சா இருக்கணும், அந்த மாதிரி இருக்கணும், இந்த மாதிரி இருக்கணும், ஆடம்பரமாக தான் இருப்பேன், நான் அப்படி இருந்தா அவனை கல்யாணம் தான் வாழ்ந்திருப்பேன், இப்படி இருந்தா கல்யாணம் தான் வாழ்ந்திருப்பேன்னு சொல்லி அந்த மாதிரி தேவையில்லாத சிந்தனைகள் இது எல்லாமே உள்ள உருவாயிடுச்சு அவங்களுக்கு வச்சுக்கோங்களேன். அதனால போச்சு எங்க வீட்டுக்காரன் சரியா பார்த்துக்க முடியல அப்படின்னா அந்த பொண்ணு பிரியக்கூடிய சூழ்நிலை இருந்துச்சு. நம்ம வாக்காட்டினால அது என்ன ஆகுதுன்னு பார்த்துட்டு சரி இந்த மாதிரி பண்ணி நல்லா சரி பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லி அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆண் பெண் மோகன வசியம் பூஜை பண்ணி கொடுத்தனால அவங்க ஒரு 20 நாள் ஒன்று சேர்ந்துக்கிட்டாங்க. அந்த பொண்ணு என்ன செஞ்சோம்னா, நான் அவங்களை விட்டு போக மாட்டேன், இதை உங்களை பற்றி தப்பா புரிஞ்சிட்டேன், இனிமேல் கரெக்டாக வாழ்ந்துக்கிறேன், சந்தோஷமா இருந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு சந்தோஷமா வாழ்ந்துச்சு அவர்கிட்ட. நல்லா வாழ்ந்துட்டு இருக்காங்க. நம்ம இப்போ ஒரு பண்ணி ஒரு 4 நாள் தான் அவங்க எல்லாம் ஒன்று சேர்ந்து 4 நாள் அதை நம்மளுக்கு சொன்னாங்க. அதனால தான் இந்த மோகன வசிய பூஜை நான் போடுறேன்னு சொல்லியிருந்தேன் வீடியோவில். அதனால அவங்க ரிசல்ட் கொடுத்து 4 நாள் ஆகுது. அது கரெக்டாக இப்போ பரவாயில்ல நல்லா இருக்கிறான்னு சொன்னதுக்கப்புறம் நம்ம மோகன வசிய பூஜையை போட்டுருவோம் வீடியோ. ஏன்னா அவங்க நிறைய சொன்னாங்க, இருந்தாலும் நம்மளுக்கு விருப்பம் இல்லை, யாரை பற்றி நம்ம யாரும் சொல்றது இல்லை. சரி முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஒரு கணவன் மனைவியா இருக்கட்டும், இல்லை ஒரு காதலர்களா இருக்கட்டும், பிரிஞ்சு போயிருப்பாங்க, சந்தர்ப்ப சூழ்நிலை பிரிஞ்சு போயிருப்பாங்க, தேவையில்லாத பிரிஞ்சு போயிருப்பாங்க, அது நம்மளுக்கு தேவையில்லை. ஒரு நல்ல எண்ணத்துல பிரிஞ்சு போயிருக்கிறவங்களுக்கு கண்டிப்பா நம்ம பண்ணி கொடுக்கலாம். இப்போ மாமா வீட்டு பொண்ணு, அக்கா வீட்டு புள்ள, சில எல்லாம் நெருங்கி தூரத்து சொந்தம் அந்த மாதிரிலாம் பிரிஞ்சு போயிருப்பாங்க. ஒரு சில 2 பேர் வீட்டுக்கு தெரிஞ்சு விரும்பி இருப்பாங்க, அவங்க ஏதோ ஒரு சூழ்நிலை பிரிஞ்சு போயிருப்பாங்க.
அந்த மாதிரிலாம் நான் சில பிரிவுகள்லாம் இருக்கு. அதெல்லாம் நம்ம அந்த வீடியோவில் வந்து விரிவிக்க விரும்பல. அதனால் அவங்களுக்கு வந்து இந்த காதல் போன்ற இதில் பிரச்சனை இருந்தால் நம்ம மோகன வசிய பூஜை சரி பண்ணி கொடுக்கலாம். அது சிறப்பாகவும் வாழ்வாங்க. அது ஒன்றும் இப்போ ஒரு சிலர் கேட்பாங்க, சாமி நான் கல்யாணம் பண்ணிட்டு மறுபடியும் பிரிஞ்சு போயிருமான்னு கேட்பாங்க. இல்லை, அது பண்ணிட்டுனா அவள் தான் அப்படியே இருந்துக்கும், அவள் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஒரு 2 வருஷத்துக்கு அப்படி சந்தோஷமா வாழ்ந்துக்கலாம். ஒன்றும் பெரிய அளவில் பிரிஞ்சு போகிறதில்ல. சரிங்களா? நல்லா இருக்கும். இப்போ வந்து ஒரு பையன் வந்து ஒரு பொண்ணை விரும்புகிறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பொண்ணுக்கு வந்து இவன் சுத்தமாக பிடிக்காது. சில அந்த பொண்ணு எதிர்பார்க்குற கண்டிஷன்ல இருக்க மாட்டான். அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா, அந்த பையன் வந்து இந்த மோகன வசிய பூஜை நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னா, அந்த பொண்ணு இவனை விரும்ப ஆரம்பிக்கும், பார்க்க ஆரம்பிக்கும், பேச ஆரம்பிக்கும். அதை வந்து வச்சு யூஸ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கலாம். நல்லதுக்கு தான், கெட்டதுக்கு கிடையாது. நல்லதுக்கு பண்ணிக்கலாம். கல்யாணம் சந்தோஷமா வரலாம். அந்த மாதிரிலாம் மாந்திரிகத்தில் பண்ணலாம். சரிங்களா? அதனால நல்ல வேலை செய்வோம். நல்லதே நடக்கட்டும். சரிங்களா? நன்றி, வணக்கம்.